போல என்னால இருக்க முடியல, மறுபடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வருமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவர்கள் இந்த 3 காரியத்தையும் நீங்கள் தெளிவாய் கேட்டு கண்டிப்பாக அதன்படி செய்தீர்களே ஆனால் நிச்சயம் ஆண்டவர் மறுபடியும் உங்களை ஜெபிக்க வைப்பார், மறுபடியும் கர்த்தர் உங்களை ஊழியம் செய்ய வைப்பார், மறுபடியும் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்றுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். இந்த இளைய குமாரனை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். இந்த இளைய குமாரன் தன் தகப்பனாரிடத்தில் சண்டை போட்டு, எனக்கு என்னுடைய சொத்தை நீங்க பிரிச்சு கொடுங்க, என்னுடைய பாகத்தை எனக்கு வேணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாய் தன்னுடைய தகப்பனார் ஆசைப்பட்டு அவனுக்கு தரல. ஆனா இவன் வலுக்கட்டாயமா அதை தன்னுடைய கையில புடுங்கி கொண்டான். இனி என் மூஞ்சில உங்க மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், இனி உங்க சவகாசம் எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய வழியை பார்த்து போறேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் அவன் செலவழித்து அவனுடைய மூத்த சகோதரன் சொல்லுகிறான், வேசிகளிடத்தில் ஆசையை அழித்து போட்டானே, அவனுடைய வாழ்க்கை துன்மார்க்கமா இருந்தது, இப்ப எல்லாத்தையுமே அவன் அழிச்சிட்டான். மறுபடியும் இவனுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. என்ன பண்ண போறான்? அவனுக்கு பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிட்டுனாலே தன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு அவன் ஆசையா இருந்தாலும் அது அவனுக்கு ரொம்ப தூரமா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் தன்னுடைய தகப்பனாருடைய அன்பு இவனுக்கு கிடைப்பதற்கு ரொம்ப அழகான ஒரு கையாளர் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக நம்ம வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனாருடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டணும்னா, ஆண்டவர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்கணும்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னு சொன்னா, உங்களுடைய புத்தி தெளிய வேண்டிய அவசியம் உண்டு. அப்படின்னா, நம்ம ஒரு தவறு செய்திருப்போம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில நடந்திருப்போம், நம்ம ஒரு இடத்துல விழுகைக்கு என்றோ ஒன்று காரணமா இருந்திருக்கும். ஆனா என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல விழுந்துட்டேன், நான் இந்த இடத்துல நல்லா இல்லை அப்படி என்கிற உணர்வு என்னைக்கு உங்களுக்குள்ள வருதோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, எவ்வளவு தவறு செய்தாலும் நிறைய பேருக்கு உணர்வுள்ள ஒரு இருதயம் இல்லை. அதான் நான் வருஷம் நிறைய வாலிப தம்பி தங்கச்சிகளை சந்திப்பேன். அப்போ சில வாலிப தம்பி தங்கச்சி என்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் நான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப குடிகாரன் எல்லாம் இல்லை, ஆனா என்னுடைய ஃப்ரெண்டு பயங்கரமான குடிகாரன், அவன் தான் என்ன குடிக்கிறதுக்காக இப்படி வழி நடத்தினா, அவன் குடிக்கிறதுக்காக சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா குடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு மனசு வருத்தமா இருக்குதும். ஆனா அடுத்த நாள் அதே நேரத்தில் என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டு, டேய் என்னடா போலாமா, நேற்றுக்கு அந்த மாதிரி ஒரு சாராயத்தை ட்ரை பண்ணோம், இன்னைக்கு வேற மாதிரி ஒரு பிராண்ட்ல ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறான். அவனால மட்டும் அந்த பாவத்தை எப்படி அடுத்து சந்தோஷமா செய்ய முடியுது? ஒரு நாள் குடிச்சிட்டு அடுத்த நாள் இன்னொரு டேஸ்ட் பார்க்கணும்னு அவருக்கு எப்படி தோணுது? ஆனா எனக்கு பயமா இருக்குது, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, ஏன் எனக்கு அப்படி இருக்குது? அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சில பிரச்சனைகள் இருந்து வெளியே வர முடியும். ஆண்டவரிடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்க வேண்டிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் தவறு செய்யும் போது நியாயப்படுத்துகிறவனாய் அல்ல, நான் தவறு செய்யும் போது எல்லாரும் செய்யாததா அப்படின்னு நினைக்கிறவன் அல்ல, நான் தவறு செய்யும் போது அவங்க இப்படி செஞ்சாங்க அதனால நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுகிறவனாய் அல்ல, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது எனக்கு என்ன இருதயத்தை கர்த்தர் தரணும் அப்படின்னு சொன்னா, உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு தர வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டியது, கேட்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக.
நான் நம்புறேன் அந்த உணர்வு ஒன்று வந்து விட்டால் நீங்க தன்னை போல என்ன பண்ணுவீங்கன்னா மற்றவங்களிடத்துல செய்த தவறுக்காக வருந்துவீங்க, நீங்க மன்னிப்பு கேட்பீங்க, நீங்க எந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டீங்களோ அந்த இடத்திற்கு நீங்க கடந்து போவீங்க, உங்களுக்குள்ள சகல நற்குணங்களும் வரும். ஆனால் அந்த உணர்வு வராத போது நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து உணர்த்துகிறார், நீ இப்படி பேசி இருக்க கூடாது, நீ இப்படி பண்ணி இருக்க கூடாது, நீ பண்ணினது அந்த இடத்துல தவறு, நீ அந்த இடத்துல அப்படி நடந்துகிட்டதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை உனக்கு வந்துருச்சு, நீ ஏன் அப்படி பண்ணுன. ஆனா அவ்வளவு பெரிய உணர்வை கர்த்தர் கொடுத்தாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் குறைவா இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாரும் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் தடுமாறி போகும்போது, ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது எனக்கு என்ன தாரும் அப்படின்னு சொன்னா, நான் விழுந்து போன காரியத்தை குறித்து எனக்கு ஒரு உணர்வை கர்த்தர் தருவீராக. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உணர்த்துவீராக ராஜா. சொல்லுங்க, கேளுங்க, ஆண்டவரே என்னை நீர் உணர்த்துவீராக ராஜா. கவனிங்க, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது வந்து ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பெரிய பாவத்தை அவன் பண்ணிட்டான், ஒரு பெரிய தப்பை அவன் செஞ்சாச்சு. அந்த தப்பை மறைக்கிறதுக்காக தப்பு மேல தப்பு பண்ணியாச்சு. இப்போ அவன் மேல் ஆண்டவருடைய கோபம் இருக்குது. ஆனா என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, தான் செய்த தவறை குறித்து அவனுக்கு உணர்வே வரல. அவன் எப்பவும் போல அவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான், எப்பவும் போல அவன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான், அதை குறித்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு ஊழியக்காரனை கர்த்தரை அனுப்பி ஆண்டவர் வந்து ஒரு சம்பவத்தை சொல்லி அவனை இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீ பண்ணினது தப்பு அப்படின்னு உணர்வடைய பண்ணுகிறார். அந்த உணர்வு வந்த உடனே அதுவரையும் தான் செய்தது நியாயம் என்று நிரூபித்தான். அதுவரைக்கும் அந்த பாவத்தை குறித்து அவனுக்கு ஒரு பிரச்சனையும் அவனுக்கு இல்லை, அதை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. ஆனா அந்த உணர்வுன்னு ஒன்று வந்த உடனே தேவனுடைய சமூகத்தில் போய், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று கர்த்தர் சமூகத்தில் போய் உபவாசம் இருந்து கெஞ்சி ஜெபிக்கிறான். நான் நம்புறேன் ஆண்டவர் மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்க போறார், மறுபடியும் ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார், மறுபடியும் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள், மறுபடியும் கர்த்தர் உங்களை ஊழியம் செய்ய கர்த்தர் வைக்க போகிறார். ஆனா அதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே நான் ஏன் விழுந்தேன், நான் ஏன் பின்மாறி போனேன், ஏன் என்னுடைய ஜெபம் தொலைஞ்சிருச்சு, ஏன் மறுபடியும் என்னால இந்த மாதிரி வாழ முடியல என்ற அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாருங்கன்னு கேட்கும் போதே நான் நம்புறேன் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அதை கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க அதை பார்ப்பீங்க. உடனே நீங்க கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றினதற்காக நன்றி, ஹல்லேலூயா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட ஒரு ஜெபமாய் செய்ய போறோம். ஆண்டவரே என்னை உணர்த்துகிறவர், என் பிள்ளைக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே அந்த காரியத்தை குறித்து நான் வந்து என்னுடைய மனசுல சஞ்சலப்படுறதை விட, கர்த்தாவே நான் ஏன் இது என் வாழ்க்கையில நடந்துச்சு, இப்பொழுது அந்த உணர்வுள்ள இருதயம் எனக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கணும், என்ன ஒரு ஆவியானவர் வழி நடத்தணும், எனக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியானவர் என்னை வழி நடத்த போகிறதற்காய் ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தரப்போகிறதற்காக நான் மரணம் வரைக்கும் எனக்கு ஒன்று தேவை. தேவனே என்னை உணர்த்துகிற ஆவியானவர். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் வந்து உங்களை உணர்த்துவதை நினைச்சு, அந்த மனசாட்சி உங்களை பாதிக்கிறத குறித்து, மனசாட்சி நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுகிறத குறித்து நீங்க ஒரு நாளும் வருத்தப்படக்கூடாது. நீங்க என்ன படணும் அப்படின்னு சொன்னா, சந்தோஷப்படணும். சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, நான் ஏன் தான் கிறிஸ்தவனா மாறினோ, நான் ஏன் தான் ஆண்டவரை தேடினோ தெரியல, என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு மனசாட்சி அடிச்சுக்குது, என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துருது. நான் நம்புறேன் கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆண்டவருடைய அன்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த அசுத்தமும் உங்களை தொட முடியாது. ஆண்டவருடைய அன்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோகத்துல நீங்க கடந்து போங்க. எனக்கு தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்ல, எனக்கு மனசரச்சில குறுத்துனா கூட பரவாயில்ல, ஆண்டவரே நீங்க அந்த உணர்வுள்ள இருதயத்தை மட்டும் எனக்குள்ள இருந்து எடுத்து போடாதீங்கப்பா. ஆமென். நீங்க ஆண்டவரை மதிக்கிறதுனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது, தவறு பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட இருக்கிறதுனுடைய பெரிய அர்த்தம் என்னன்னா, உடனே உங்க மனசு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்க மனசாட்சி உங்களோட பேசும், நீ இப்ப பண்ணது தப்புப்பா, நீ இப்ப கோவப்பட்டது தப்புப்பா, நீ என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாவை இப்படி பேசியிருக்க கூடாது, அம்மாவை இப்படி பேசியிருக்க கூடாது, நீ என்னதான் இருந்தாலும் இதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது அதை உடனே நீங்க மதிச்சு, அதை உடனே மதிச்சு, நான் வேணா சாரி கேட்கிறேன் ஏசப்பா, நான் வேணா போய் பேசுறேன் ஏசப்பா,
நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா, நான் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களை பெரிய ஆபத்துக்குள்ள உங்களை போகாம கர்த்தர் நல்ல உணர்வை தந்து நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க கண்டிப்பா ஜெபிங்க. இந்த மாதம் முழுவதும் ஒரு ஜெப குறிப்பு உங்களுக்கு இருக்கட்டும். எனக்கு நீங்க என்ன தருவீங்களோ இல்லையோ, எனக்கு என்ன தாங்க அப்படின்னு சொன்னா சொல்லுங்களேன். அவங்க வேணா கடினமா இருக்கட்டும் பிரதர், அவங்க வேணா உணர்வு இல்லாம இருக்கட்டும், அதை குறித்து நமக்கு இல்லை, அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன தருவார் என்று சொன்னால், நீங்க மறுபடியும் மறுபடியும் அப்படின்ற வார்த்தை உங்க வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு இந்த இளையகுமாரன் மறுபடியும் தன்னுடைய தகப்பனாருடைய அன்பிற்கு பாத்திரவானாய் மாறினான். தன்னுடைய தகப்பனார் வந்து அவனுக்கு கொளுத்த கன்றை அடித்தார்கள். தன்னுடைய தகப்பனார் அவனுக்கு வேற வஸ்திரங்களை கொடுத்தாங்க, பாதரட்சியை கொடுத்தாங்க. எப்பா நீ இழந்து போனது உனக்கு கிடைக்காதுன்னு நினைச்ச, இழந்து போனது உனக்கு எப்படிப்பா கிடைச்சு, மறுபடியும் எப்படிப்பா வந்துச்சு? வேற ஒன்றும் இல்லை, எனக்கு அத்தனை நாட்களும் என் பணம் காலி ஆகிற வரைக்கும் எனக்கு என்ன இல்லைன்னா உணர்வே இல்லாமல் இருந்துச்சு. ஆனா இப்போ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணினேன்ற ஒரு உணர்வு எனக்குள்ள வந்துருச்சு. அந்த உணர்வு என்னை என் தகப்பனாரிடத்துல கொண்டு போய் சேர்த்தது. ஹல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? மறக்காம ஜெபிப்பீங்களா? கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்திலிருந்து விழுந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் மறுபடியும் கர்த்தர் கட்டுகிறதற்கு விரும்புகிறார். மறுபடியும் கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேனப்பா, ஆமேனப்பா. பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, பேதுருவும் அப்படிதான் அவனோடு கூட பாவம் செய்து தப்பு பண்ணின யூதாஸ் காரியத்தும் அப்படிதான். நான் நம்புறேன் இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன வரல அப்படின்னு சொன்னா, ஒரு உணர்வு வரல, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ற உணர்வு வரல, என்னை ஏமாத்திட்டாங்கன்ற உணர்வு தான் வந்துச்சு. ஆனா பேதுருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கோழி அந்த கூவும் போது, சேவல் கூவும் போது இவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம நினைக்கலாம் எதேர்ச்சியா கோழி சேவல் கத்துதுப்பா, அதுக்கு ஆண்டவர் சொன்னதுக்கு சம்பந்தமா இப்படியே ஸ்கிப் பண்ணி போடலாம். ஆனா பேதுரு அந்த சேவல் கூவும் போது அதை என்னவா எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய எச்சரிப்பா எடுத்துட்டான். பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரத்துல வந்து உங்களுடைய இருதயத்துல கர்த்தர் உணர்வை கொடுக்கும் போது அதை கர்த்தருடைய எச்சரிப்பா எடுங்க, கர்த்தருடைய எச்சரிப்பா எடுங்க. சில நேரத்துல சில இடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு ஆண்டவர் சொல்லும் போது அந்த உணர்வை கொடுக்கும் போது உடனே நீங்க செய்யல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மறுபடியும் செய்யவே முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவீர்கள். அதை உங்களால பண்ணவே முடியாது. அதனால அந்த உணர்வை கர்த்தர் கொடுக்கும் போது அதை கீழ்ப்படியக்கூடிய கிருபையை கர்த்தர் தயவாய் தருகிறவர். ஆமென். ஒரு டைம் கூட அந்த பாட்டை பாடலாமா? மார்த்தாளை போல நான் வந்து ஒழுங்கில்லை ஆண்டவரே, மரியாளை போல நான் உங்களை சேவிக்கல ஆண்டவரே, எலிசபெத்துடைய எந்த நற்குணங்களும் என்னிடத்துல இல்லை, நான் தானாக வந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் கடந்து போகிறேன், எனக்கு மரணம் வரைக்கும் நீங்க என் கூட இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தந்து என்னை தட்டி கொடுங்கப்பா. ஸ்பெஷலா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இந்த பாட்டை நீங்க நல்லா பாடணும். மகளே, கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறதுடைய தருணமே இதுதான். ஆமென். நீ அந்த இடத்துக்கு போகும்போது உனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவார். நீ மொபைலை கையில எடுக்கும் போது ஆண்டவர் அந்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவார். அந்த உணர்வுள்ள இருதயம் மட்டும் உன்னை பல இடங்களிலிருந்து காப்பாற்றும். சத்தமா அந்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும். ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மாதாளை போல் உம்மை சேவிக்காலை, மரியாளை போல் சொல்லுவோம், மாதாளை போல உம்மை சேவிக்காலை, மரியாளை போல் நேசிக்காலையே, எஸ்தரை போல. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, என்னில் இல்லையே, நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன் ஏசப்பா, நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன். ஓ ஹல்லேலூயா. பிரசன்னத்தில் வந்து கைகளை உயர்த்தி நீர் என்று என்னை இயேசுவே, உங்க பிரசன் உங்க மகிமை எங்களை முழுவதுமாய் தொடட்டும் ஆண்டவரே, நானே சேர்த்து கொள்கிறார். ஆமென். இலங்கையிலிருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய சின்ன வயதுல ஒரு வயதான ஒரு அம்மா வந்து தன்னுடைய கையில கொஞ்சம் நகையை கொடுத்து இதை கொண்டு போய் வந்து
சொந்தக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துருன்னு நம்பி கொடுத்த அந்த நகையை அப்படியே திருடிட்டு வெளியூருக்கு வந்து அவங்கள ஏமாத்தின ஒரு மனுஷன். அதற்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வந்து நீ என்னதான் இருந்தாலும் அங்கேருந்து திருடிட்டு வந்த அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்த உடனே அந்த தாயாரை விசாரித்து பார்த்தா அந்த தாயார் வந்து இறந்துட்டாங்க. அவங்க உயிரோடு இல்லை. அவங்க உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைகளும் இலங்கையில் இருக்கிறாங்க. இலங்கையில் இருக்கிற அந்த 3 பிள்ளைகளுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைகளோட பேசி ஒரு நபருக்கு 2 லட்சம் ரூபாய், ஒரு நபருக்கு 2 lakhs rupees கொடுத்து உங்க அம்மாவை நான் ஏமாத்திட்டு போனப்பா இந்த ஊரை விட்டு, பட் நான் ரொம்ப பாடுபட்டேன், ஆனால் கடவுள் என்னை கைவிடலை, ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, நான் மனம் திரும்பிட்டேன், பட் உங்களுடைய பணத்தை நான் ஏமாத்திட்டது தப்பு, உங்க அம்மா கையில் அந்த பணம் இருந்தால் அது உங்களுக்கு தான் வந்திருக்கும், அதனால உங்க 3 பேருக்கும் 2 லட்சம் ரூபாய் வச்சு நான் தர்றேன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து சந்தோஷத்தோடு அந்த நபர் வந்து திரும்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. எவ்வளோ பெரிய விஷயம். என்ன ஆண்டவருடைய பிள்ளை. ஆனால் இன்னொருத்தரத்துலேருந்து கடன் வாங்கிட்டு நிறைய பேர் ஃபோன் அட்டன் பண்ணாமல் அந்த பணத்தை கொடுக்காம வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷத்தோட சிரிச்சுட்டு அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மனசை வருத்தப்படுத்துறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் நியாயமாகவே ஆகாது. ஆமென். நம்மளை மறுபடியும் கத்தர் எடுக்கணும்னா நமக்குள்ள என்ன வேணும் தெரியுமா? ஒரு ஜெபிக்கலேன்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு வேணும். வசனம் வாசிக்கலேன்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். அந்த இருதயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால நெருங்கவே முடியாது. கத்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக. நம்பர் 2, இரண்டாவதாக கத்தர் உங்களை மறுபடியும் கட்டுறதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான ஒன்றை வாசிக்கலாம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 17லிருந்து கூட வாசிக்கலாம். 17வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனாருடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, மறுபடியும் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், மறுபடியும் திரும்பவும் உன்னை கட்டுவேன், மறுபடியும் உன்னை நான் எடுப்பேன். அப்போ இந்த இடத்துல இந்த இளையகுமாரன் மறுபடியும் தன்னுடைய தகப்பனாருடைய அன்பை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இப்போ இதுவரைக்கும் அவருக்கு உணர்வு வந்தது உண்மைதான், ஆனா உணர்வு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்றார். அவருக்குள்ள ஒரு பெரிய குற்ற மனசாட்சி இருக்குது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அப்பாவுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல, நம்ம பணத்தை எடுத்து நம்ம திரும்பி வந்துட்டோம், நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்ப தவறு, அப்பாவுடைய வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு இருக்குது ஆனா நமக்கு நல்ல சாப்பாடு இல்லை, அவனுக்கு கவலை இருக்கிறது, நம்ம ஒன்னும் இழந்துட்டோம்னு சொல்லி அதை குறித்து ரொம்ப கவலைப்படுறான். அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. ஆனாலும் இழந்து போன தன்னுடைய தகப்பனாரிடத்திற்கு அந்த மனுஷனை கொண்டு வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு முடிவை எடுக்கிறான். இனி நான் இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, நான் இனி இந்த இடத்துல உட்கார மாட்டேன், இனி இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இந்த இடம் எனக்கு மரணத்துக்குரிய இடம், இந்த இடம் என்னை அழிக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல நான் இருந்தா நான் செத்து போவேன். ஆனா நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், எங்க அப்பா மன்னிச்சாலும் பரவாயில்ல, எங்க அப்பா இதுக்கு முன்னாடி இருக்கிறத தராம கொஞ்சம் கம்மியா அவருடைய வேலைக்காரன மாதிரி என்ன வச்சுட்டா கூட பரவாயில்ல, நான் எங்க போவேன் அப்படின்னு சொன்னா என் தகப்பனாரிடத்திற்கு நான் திரும்பி போவேன், என் தகப்பனாரிடத்திற்கு நான் திரும்பி போவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் செய்யற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தில் அவங்க மாட்டிட்டாங்களா, ஒரு காரியத்தில் அவங்க சிக்கிட்டாங்களா, அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணதுனால தான் இதெல்லாம் நடக்குது, குற்ற மனசாட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய காரியங்களை எல்லாம் விட்டு அப்படியே திரும்ப ஆண்டவரிடத்துல போய் நிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்கலாம், உங்க மனசு பாதிக்கலாம், நீங்க உங்களை குறித்து ரொம்ப கில்ட்டியா நீங்க ஃபீல் பண்ணலாம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்க தண்டனை கொடுத்துட்டு உங்களையே நீங்க வெறுத்துட்டு அவ்வளவுதான் கர்த்தரே என்னை கைவிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட, நான் நம்புறேன் நீங்க மறுபடியும் தேவனிடத்திலே போவீர்களே, ஆனால் நீங்க நினைச்சிட்டு போகும்போது வேலைக்காரன் தான் நினைச்சிட்டு போவீங்க, ஆனா அங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனை வேலைக்காரனாய் அல்ல சொந்த பிள்ளையாகவே தன்னுடைய தகப்பனார் அங்கீகரித்து
அவனுக்கு அந்த போஸ்டிங்கை திரும்ப கொடுத்து அவனை மறுபடியும் சிங்காரித்து அவனை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அவனுக்காக அத்தனை காரியத்தையும் செய்தவர் உங்களுக்கு செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில இதை மட்டும் சரி, ஒரு இடத்துல விழுந்துட்டோம், ஒரு இடத்துல தவறிட்டோம், அந்த உணர்வு வந்துருச்சு. இனி என்ன பண்ண? நான் நம்புறேன், ஆண்டவரால் தூக்க முடியாத மனிதர்கள் என்று எவருமே கிடையாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தரால் உங்களை தூக்கி நிறுத்த முடியும், கர்த்தரால் மறுபடியும் உங்களை நிறுத்த முடியும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ திரும்பி தேவனிடத்திற்கு போ, திரும்பி அந்த இடத்திலிருந்து எழும்பு. இதுதான் எனக்கு நிரந்தரம், இதுதான் என் தலையெழுத்து. நான் இப்படி வந்துட்டேன், அவ்வளவுதான், இதோட ஓட வேண்டியதான், இதோட இருக்க வேண்டியதான், நடக்கிறது நடக்கட்டும், போனது போயிடுச்சு. இந்த மாதிரி உங்க மனசை தட்டி கொடுக்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள ஒரு நாளும் நீங்கள் போகக்கூடாது. வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஆண்டவர் உன்னை பெரிய நோக்கத்திற்காக அழைச்சு உங்ககிட்ட நிறைய பேசி இருக்கலாம். ஆனா நீ மிஸ்டேக் பண்ணி இருக்கலாம். இப்போ உன் மனசு பண்ணதே பண்ணிட்டேன், இனி கண்டினியூவா அப்படியே பண்ணிடுவோம், அவ்வளவுதான், அப்படியே முடிஞ்சிடட்டும் அப்படின்னு நினைக்காத. நான் நம்புறேன், சத்துரு உங்களை எவ்வளவு தடை பண்ணினாலும் இயேசு உங்களை தூக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. இந்த மெழுகுவர்த்தியை திரும்ப கர்த்தர் எரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த விளக்க கர்த்தர் மறுபடியும் எரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. நான் நம்புகிறேன், சத்துருவால் அணைத்து போடப்பட்ட, சத்துருவினால் எடுத்து போடப்பட்ட எண்ணெயை கர்த்தர் திரும்பவும் ஊற்றி கர்த்தர் மறுபடியும் உங்களை எரிய பண்ணுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். யூதாஸ் காரியோத்தை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய வாழ்க்கையிலே தப்பு பண்ணிட்டான், ஐயோ நான் பெரிய தவறு பண்ணிட்டேன்னு உணர்ந்துட்டான். உணர்ந்த உடனே இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என்னுடைய தவறை சரி பண்றதற்கு யார்கிட்ட ஓடுனா சொல்லுங்க, யார்கிட்ட ஓடுனா? தான் தப்பு பண்ணுனேன்னு தெரிஞ்ச உடனே ரெடி பண்றதுக்கு அங்க இருக்கிற ஆசாரியர் இடத்துல தான் ஓடுறான். ஏன்னா அவனை தப்பு பண்ண வச்சது இவங்க தானே. மத்தேயு 27:4 வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்று சொன்னார்கள். நல்லா நினைச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில யாரோ ஒரு மனுஷனால நீங்க விழுந்திருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களை குழியில தள்ளி இருக்கலாம், யாரோ உங்களை உங்க தரிசனத்தை விட்டு விலக பண்ணலாம். ஆனா ஒண்ணு நல்லா நினைச்சுக்குங்க, ஏற்கனவே குழியில உங்களை தள்ளுனவங்க உங்களை குழியில இருந்து எடுக்க சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, குழியில தள்ளுனவங்களை நம்பி குழியில இருந்து வெளியே எடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்கள்ட்ட போகாதீங்க, அவங்க எடுக்க முடியாது உங்களை. அல்லேலூயா. நம் யாரிடத்துல போகணும் அப்படின்னு சொன்னா, நம்ம விழுந்த இடத்துல இருந்து நம்ம கையை தூக்கி எடுக்கிறதுக்கு பரலோக தகப்பனை தவிர வேற ஒருத்தரால முடியாது. ஆமென். நான் முன்பு சொன்னது போல பேதுருக்கும் யூதாஸ் காரியத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் மிஸ்டேக் பண்ணாங்க, ரெண்டு பேரும் தப்பு பண்ணியாச்சு, ரெண்டு பேருக்கும் குற்ற மனசாட்சி, ரெண்டு பேருடைய மனசும் உறுத்துது. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, யார் தன்னை தப்பு பண்ண வழி நடத்தினாங்களோ அவங்கள்ட்ட சண்டைக்கு போனான். ஏன் என்ன இப்படி நடத்துறீங்க, எனக்கு இதை ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க, நான் மிஸ்டேக் பண்ணேன்னு அவன்கிட்ட போனான். ஆனா பேதுரு என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, எங்கேயும் போகல, தேவாலயத்தில் போய் அழுது ஒப்பு கொடுத்து, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க, அப்படி ஜெபம் பண்ண அவன் மேல் கர்த்தர் இரக்கம் பாராட்டி பேதுருவை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுத்தார். அப்போ நம்முடைய விடுதலை, நம்முடைய வெற்றி மனுஷனுடைய கையில இல்ல, வக்கீல்களுடைய கையில இல்ல, போலீஸ்காரங்களுடைய கையில இல்ல, யாருடைய கையில இருக்குது? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான், தங்களுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. சரி, நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒன்று விழுந்துச்சு, இல்ல அந்த தோல்வியை வச்சு அப்படியே ஓடுகிறவன் உலகத்தான், தோல்வியில ஜெயித்து ஓடுகிறவன் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். யோசேப்பிட்ட இருந்த பெரிய அபிஷேகம் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஒரு இடத்துல மாட்டி சிக்கி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஆனா அவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன், இது என்னுடைய இடம் இல்ல, நான் எழும்பணும், நான் இந்த இடத்தை விட்டு வந்துருவேன், நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போவேன், எனக்கு வெளியே போறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அந்த தரிசனம் ஒரு நாள் அவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள மறுபடியும் உன்னை தூக்கி எடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள், மறுபடியும் நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்களாகவே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி உட்கார்ந்துட கூடாது. ஆனா யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, அப்படியே மனசுலே ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே உட்கார்ந்துட்டு, இல்ல ஒரு தடை என்கிறதற்காக உங்கள் வாழ்க்கையே தடை அல்ல.
ஒரு தோல்வி என்கிறதற்காக உங்கள் வாழ்க்கையே தோல்வி அல்ல. கர்த்தர் ஒண்ணுல உங்களை தோக்க பண்ணாலும் 100ல உங்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம். தட்டி எழும்பு. ஆமென். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் உன்னிலே மகிமைப்பட போகிறார். ஆமென். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பெரிய தூரம். கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் முயற்சி எடுக்க போகிறோம்? நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையில வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் நல்லா நினைச்சுங்க, தெரியுது, அம்பட்டமா தெரியுது, அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, தன்னை இவள் ஏமாத்துறா அப்படின்னு தெரியுது. அப்படி லிட்டரலா தெரியுது. அதனாலதான் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். 3 டைம் ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். இல்ல அவன் உன்னை தள்ள பார்க்க, அவனுக்கும் தெரியுது, இப்படி என்ன இப்படி வஞ்சிக்கிறிய, ஃபர்ஸ்ட் இப்படி ஏமாத்திட்டே. ஆனா ஏமாத்துனது அந்த லேடி. ஆனா அது என்ன சொல்லுது? இப்போ யோசேப்பை பார்த்து என்ன சொல்லுது? நான் உன்னை மாதிரி ஏமாத்தல, நீ என்ன எங்க இருக்கு பாருங்க கதை. அதையும் கேட்டுட்டு இந்த சிம்சோனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் அட ஏமாத்துறோம்னு தெரியுது, இப்படி இந்த புள்ள இப்படி பண்ணுதுன்னு தெரியுது. சரியா? நிறைய பேருக்கு அது குழின்னு தெரியுது. அது அப்படி போனா நான் ஒன்றும் இல்லாம போவேன்னு தெரியுது. இது ஒரு பெரிய பாரம்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக அங்கேயே என்ன பண்ணிட வேண்டாம்னா, இந்த சிம்சோன் மட்டும் அந்த இடத்துல கர்த்தர் அந்த சான்ஸை கொடுக்கும்போது, இல்ல நான் எழுந்து நான் போவேன், இந்த இடத்துல இனி கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் போயிருந்தா, கண்டிப்பாக அவனுடைய கண்கள் என்ன பண்ணிருக்காதுன்னா, பிடுங்கப்பட்டிருக்கவே மாட்டாது. ஆமென், ஆமென். மறுபடியும் ஆண்டவர் உங்களை கட்டணும்னா, நான் சொல்றேன், ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். இங்க இருக்கிற பலருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆச்சரியமாய் கட்ட போகும். கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்ததை கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் உங்களை கட்டுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாகி விட்டார். உங்க குடும்பத்தை கட்டுறதற்கு ஆயத்தமாகி விட்டார். ஆனா ஆண்டவர் ஒன்று மட்டும்தான் நம்ம இடத்துல வாக்கு கொடுக்கிறாரு. சரி, உனக்கு உணர்வு வந்துச்சு இல்ல, உனக்கு தப்புன்னு தெரியுது இல்ல, நீ அந்த இடத்துல இருந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, கோ ஃபாஸ்ட், நீ எழுந்து போயிரு. ஆமென் சொல்லுங்க. வாலிப தம்பியை தங்கச்சியை பார்த்து ரொம்ப அன்பா சொல்றேன், மகளே, ஒரு இடத்துல நமக்கு ஆபத்துன்னு தெரியுது, மகனே ஒரு இடத்துல ஆபத்துன்னு தெரியுது, அந்த இடத்துல உட்கார்றதுனால பாதிப்புன்னு தெரியுது, அந்த பிள்ளையோட அந்த பையனோட இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்றதுனால நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன்னு தெரியுது, இல்லை இவன் என்ன தப்பா நடத்துறான், இவன் என்ன தப்பா கொண்டு போறான், இவன் கூட போனா நான் சரியாக மாட்டேன், இவன் எனக்கு அசுத்தத்தை எல்லாம் போதிக்கிறான் அப்படின்னு உனக்கு தெரியுது. நான் சொல்றேன், உலகத்தானே சொல்றான் இல்ல, துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு. ஆனா நீ எப்படி அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டும் அந்த மனுஷனை ஃபாலோ பண்ண முடியும்? சொல்ல, தெரிஞ்சதற்கு பிறகு எப்படி நீ ஃபாலோ பண்ணுவ? அப்படிப்பட்ட உறவு உனக்கு எதுக்கு தேவை? அப்படிப்பட்ட உறவு உனக்கு எத்தனை நாள் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா வச்சிருக்காது. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. பெரியவங்க கூட யாராவது ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். இவ்வளவு தூரம் கர்த்தர் எச்சரித்தும், இவ்வளவு தூரம் கர்த்தர் இடத்துல பேசியும், இவ்வளவு ஆண்டவர் உங்களை வழி நடத்தியும் கூட இன்னும் அந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேன், அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், அதை என்னால விட முடியல அப்படின்னு நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் பலன் தருவாராக. ஆண்டவரத்துல 2வது நீங்க ஜெபிக்கிற ஜெப குறிப்பு, ஆண்டவரே என்ன மறுபடியும் நீங்க கட்டுவேன்னு சொன்னீங்க, மறுபடியும் என்ன நிலைநாட்டுவேன்னு சொன்னீங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நான் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும்னா, நான் எழும்புறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தார். கடனால இவ்வளவு அவமானப்பட்டாச்சு, கடன் வாங்கி வாங்கி இவ்வளவு கேவலமான நிலைமையில தள்ளப்பட்டாச்சு. ஆனா இன்னும் ஒரு சூழ்நிலை வந்தா கூட உங்க மனசு கடனே வாங்கணும் அப்படின்னு எப்படி நினைக்க முடியும்? எப்படி நினைக்க முடியும்? அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கர்த்தர் கையில எடுப்பாராக. ஆமென். நான் ரொம்ப மண்ணான மனுஷன் ஆண்டவரே, நீங்க என்ன தூக்கி எடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஹல்லேலூயா. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? கைகளை உயர்த்தி, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை,
இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது என் அன்பு ஒன்று புரியலை. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே பாவியின் மீது என் அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் வாழ தெரியலை. இன்னும் வாழ. சேர்ந்து சொல்லுங்க. உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியும் அப்பா. உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது என் அன்பு ஒன்றும் புரியலை. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. கைய மேல உயர்த்தி தேவனே சத்தம். அப்பா அப்பா ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துங்கப்பா. ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துங்கப்பா. ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துனாண்டே. இரக்கத்தை வெளிப்படுத்தினாண்டே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது ஓ நீரனை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஒவ்வொரு வாலிப தம்பியை தூக்கி எடுங்க, தங்கச்சியை தூக்கி எடுங்கப்பா. அப்பா அப்பா மீண்டும் மீண்டும் அந்த குழியில விழவே வேண்டாம். கை தூக்கி எடுங்கப்பா. போதும்பா. அந்த இடத்திலிருந்து எழும்புறதற்கு பலன் தாங்க ஆண்டவரே. வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலையே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நான் வார்டனாக பைபிள் காலேஜில் வார்டனாக பணிபுரியும் போது டுனாமிஸ் அப்படின்ற ஒரு பையன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணேன். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தாண்டி தான் ஜாயின் பண்ணேன். நான் வார்டனாக இருந்தேன். அவருடைய தகப்பனார் அவரை கூட்டிகிட்டு வந்தார். அவங்க தகப்பனார் வந்து சென்னையில் ஒரு பெரிய சர்ச்சோட பாஸ்டர் அவர். அப்போ வந்து அவர் எங்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இவனுக்கு இது 3வது பைபிள் காலேஜ் அப்படின்னு சொன்னார். 3வது பைபிள் காலேஜ். இதுக்கு முன்னாடி 3 பைபிள் காலேஜில் கொண்டு போய் நான் வந்து ஒவ்வொரு பைபிள் காலேஜ்லையும் கொண்டு போய் விடுவேன். ஆனால் ஒவ்வொரு பைபிள் காலேஜில் இருந்தும் ஒரு மாதம் இருந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவன் ஊழியத்துக்கு தான் அர்ப்பணிச்சிருக்கிறான். கர்த்தர் ஊழியத்தை தான் கூப்பிட்டுருக்காரு. இது 3வதாக நான் இங்கே கொண்டு வந்து விடுறேன். தயவு செய்து எல்லா ஸ்டூடெண்ட் மாதிரி அவனை நடத்திடாதீங்க பாஸ்டர். ஒரு பாஸ்டருடைய பையன்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி செல்லமாக வளர்ந்துட்டான். அதனால் கொஞ்சம் ஏதாவது கன்சிடர் பண்ணி கொஞ்சம் அவனை தட்டி கொடுத்து கொஞ்சம் கொண்டு போயிட்டீங்கன்னா 2 வருஷம் இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் முடிச்சிடுவான் அவன். அப்புறம் நான் அவனை பார்த்துக்குவேன், உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே சரிப்பா சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டுனாமிஸை வந்து ரொம்ப பக்குவமாக தான் நடத்தினேன். சரிப்பா அவன் ஏதாவது டியூட்டி செய்யலைன்னா கூட சரி ஓகே திருப்பி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து ஒரு 2 மாதங்கள் வந்து தாண்டினான். திடீர்னு உள்ளே ஏதோ ஸ்டூடெண்ட் வந்து அவனை ஏதோ திட்டியிருக்கிறாங்க. திட்டின உடனே சரி என்னட்ட சொன்னால் நான் வந்து அவனை விடமாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. ராத்திரியோட ராத்திரி பெட்டியெல்லாம் கட்டிட்டு பைபிள் காலேஜினுடைய காம்பவுண்டை எட்டி குதிச்சு இவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டான். நைட்டு யாருக்குமே தெரியல, எல்லாரும் படுத்து தூங்கியாச்சு. காலையில் 5 மணி ஜபத்துக்கு எல்லாரும் எழும்புறாங்க. இவனை பார்க்கல. சரி ஏதோ பாத்ரூமில் இருப்பான்னு நினச்சா கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு நியூஸ் தெரியுது டுனாமிஸ் வந்து காம்பவுண்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா பக்குன்றது. ஏன்னா எல்லாருக்கும் கொஸ்டின் நம்ம தானே, இவன் எங்கடா போனான்னு காலேஜ் ஃபுல்லாக தேடியாச்சு, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பதறி அடித்து அவங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஐயா இந்த மாதிரி வந்து பையனை காணோம், என்ன பண்ணான்னு தெரில, எங்கே போனான்னு தெரில, நேற்றுக்கு சாயந்தரம் இப்போ தான் கேட்டால் சொல்கிறாங்க ஒரு 6-6:30 காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறான்னு சொன்னா, ஐயோ பாஸ் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவன் வந்து அங்கேருந்து இங்கேயும் வராமல் பக்கத்தில் ஈரோடு அவங்க சித்தி வீடு இருக்குது அங்கே போயிட்டான், அவன் திரும்பியும் பைபிள் காலேஜ் பண்ணான். சரி பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், சாரி உங்களுக்கும் நான் ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டேன்,
அவன் கொண்டு வந்த பொருள் எல்லாம் மோஸ்ட்லி கொண்டு வந்திருப்பான், கொண்டு வராத பொருள் இருந்தால் அதை கொரியர் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் வச்சுட்டார். அப்போ நான் மனசில் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், சரி டுனாமிஸ் இனி அவ்வளோதான், ஏற்கனவே 3 பைபிள் காலேஜிலேருந்து டுனாமிஸ் என்ன பண்ணலை, படிக்கலை, இனி எங்கே போய் இவன் படிக்க போகிறான், இனி எங்கே போய் இவனை படிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். 1 இயர், 1 வருஷத்தில் இவன் சர்ச்சில் நடந்து சும்மா இருக்கிறதுனால இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டு, நம்ம ஏன் இப்படி வந்து சும்மா இந்த 3 பைபிள் காலேஜை விட்டு வந்துட்டோமே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாமேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்து அவன் வந்து மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய், இது வரைக்கும் 3 பைபிள் காலேஜ் நான் உங்களுக்கு ஏமாற்றி வந்துட்டேன்ப்பா, எனக்கு இன்னொரு பைபிள் காலேஜை அனுப்பி விடுங்க, கஷ்டமான பைபிள் காலேஜ்னா கூட பரவாயில்ல, எனக்கு இதுவரை நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இனி ஃபீஸே இல்லாத ஒரு ஃப்ரீயான காலேஜில் கூட சேர்த்து விடுங்க, நான் போகிறேன்னு சொல்லியிருக்கிறான். அவங்க அப்பா இவன் மேலே எந்த நம்பிக்கையுமே இல்லாமல், இவன் சும்மா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னானேன்றதுக்காக இங்கே ஈரோடு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பைபிள் காலேஜ் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்டே ஒரு 7-8 பேர் தான் படிப்பாங்க, பெரிய காம்பவுண்டு, நிறைய வேலை செய்யணும், அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு. சரின்னு அங்கே பேசி இவனை அனுப்பி விட்டான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த டுனாமிஸ் வந்து 3 இயர்ஸ் 3 வருஷமும் அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாடல, இல்லை இல்லை ஏற்கனவே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், இனி தொலைக்க முடியாதுன்னு சொல்லி படித்து முடித்து கிராஜுவேஷன் வாங்கி என்ன அடுத்து ஒரு நாள் அவனை சந்தித்தேன். நான் டுனாமிஸ்ன்னு சொன்னான், ஊழியக்காரனாக அவனை நான் சந்தித்தேன். ஸோ அவனை பாஸ்டராக சந்தித்தேன். உண்மையிலே எனக்கு கண்ணீரே வந்துச்சு. அவருடைய தகப்பனாருடைய ஜபம், தாயாருடைய ஜபம் வீணா போகலை. ஆனால் இந்த பிள்ளைக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு பாருங்களேன், சரி இதுவரையும் தான் நம்ம இப்படி நடந்துட்டோம், இதுவரைக்கும் தான் இப்படி நம்ம இருந்துட்டோம், ஸோ இனியாவது நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டிடணும், இனியாவது நம்ம நல்லா வரணுன்ற அந்த ஸ்பார்க், அந்த ஒரு உணர்வு வந்துச்சு பாருங்களேன். அன்னைக்கு அந்த பையன் ஒப்பு கொடுத்தான் பாருங்க, இதனால என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, இதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, சரி அப்படி கர்த்தரை நிறுத்துவார்னு ஒரு தீர்மானம் எடுத்தான் பாருங்களேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யார் நீங்க எடுக்கிறீங்க? உங்க அழைப்பு என்ன? உங்க ஊழியம் என்ன? உங்க எதிர்காலம் என்ன? கர்த்தர் உங்களை எதுக்காக அழைச்சாரு? நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க? எத்தனை நாள் இதுல வாழ போறீங்க? எத்தனை நாள் இதுக்கு பின்னாடியே போறீங்க? இது இருக்க இருக்க உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கும், இருக்க இருக்க உங்களை குழியில தள்ளிட்டு தான் இருக்கும், இருக்க இருக்க இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் விட்டுரும். இதுல இருந்து நீங்க நீ வரல அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எதையுமே நீங்க பார்க்க முடியாது. ஆனா சிம்சோன் தான் அப்படி இழந்துட்டான். ஆனா நீங்க அப்படி இது பண்ணாதீங்க. ஏற்கனவே தப்பு பண்ணியாச்சு, ஏற்கனவே விழுந்தாச்சு, ஏற்கனவே இது பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு தீர்மானம். இந்த இளையகுமாரன் தன்னுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படுவதற்கு அவன் எடுக்கிற 2வது ஒரு பெரிய டிசிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் என் தகப்பனாரிடத்திற்கு சத்தமா சொல்லுங்க, இந்த இடத்துல நான் இனி என்ன பண்ண மாட்டேன். கேட்கல, கர்த்தர் யாரோடையோ தெளிவா பேசுறாரு, யாரோடையோ தெளிவா பேசுறாரு. போதும் மகனே, இதுவரைக்கும் கர்த்தர் யாருக்கும் காமிச்சு கொடுக்கல, இதுவரைக்கும் கர்த்தர் யாருக்குமே சொல்லி கொடுக்கல, இதுவரைக்கும் ஆண்டவருக்கும் உனக்கு மட்டும்தான் அது தெரியும், இதுவரைக்கும் ஆண்டவருக்கும் அது உனக்கும் உள்ள டீலிங். நீ பாதாள குழியில விழுந்த, நீ அந்தகார இருளில் இருக்கிற, ஆனா வேற யாருக்குமே தெரியாது. எல்லாரும் நீ வெளிச்சத்துல இருக்கிறது மாதிரி நினைக்கிறாங்க, எல்லாரும் நீ மேல இருக்கிறது மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நீ விழுந்து கிடக்கிற குழி எவ்வளவு பெரிய ஆழம்னு பரிசுத்த ஆவியானவருக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் உன்னை காப்பாற்ற விரும்புகிறார், ஆண்டவர் என்னை தூக்கி விட விரும்புகிறார். இதுவரைக்கும் யாருக்குமே சொல்லி கொடுக்கல, இதுவரைக்கும் யாருக்குமே காமிச்சு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு உங்க மேல பிரியம் வச்ச, அன்பு வச்ச கர்த்தர் உங்களை மறுபடியும் எச்சரித்து உன் கையை பிடிச்சு, இன்றைக்கு இந்த ஆராதனையில கூட அவருடைய கையை உனக்கு நேராக நீட்டி, என் கையை பிடிச்சி எழும்பி வா, ஒரு தீர்மானம் எடு, எழும்பி வா. அந்த இடத்துல இருக்காத, அந்த இடத்துல இனி படுக்காத, அந்த இடத்துல இனி உட்காராத, அதுக்கு பின்னாடி நீ போகாத. இல்ல, உனக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்குது, உனக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்குது, உன்னை கொண்டு ராஜ்யத்தை அழைக்க போற, நீ முக்கியமான இடத்துல வைக்கப்பட்டவன், உனக்காக நிறைய தீர்மானங்களை நான் வச்சிருக்கிறேன். தேசத்துல இருக்கிற, தேசத்தை கலக்கின பல பரிசுத்தவான்களுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு, பல தரிசனத்தை உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் உன்னை கொண்டு பிளான் பண்ணது, உன்னை கொண்டு திட்டம் போட்டது பெரிய விஷயம். நீ இந்த இடத்துல இருக்காத, இது உனக்குரிய இடம் இல்ல. கர்த்தர் கேட்கிறார், இங்கே உனக்கு என்ன வேலை? கையை உயர்த்தி வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் முழு பலத்தோடு கூட நீ எழும்பணும், நீ எழும்பணும். நீ குழியில விழுந்து கிடக்கிற பல ஆயிரம் பேரை மீட்கிறதுக்கு அழைக்கப்பட்ட அபிஷேகம் உன் தலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ கை தூக்கி விட வேண்டிய தேவனுடைய பிள்ளை, உனக்குள்ள கர்த்தர் அக்னியை கர்த்தர் அனுப்புகிறாரு. நீ இப்படிப்பட்டு இருக்க வேண்டிய ஆள் அல்ல. அடுத்த ஜெனரேஷன்ல நீ தான் தலைவி, அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ தான் தலைவன். கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சு கர்த்தர் பயில் காட்டி உன்னை அழைக்கிறார். அவருடைய அன்பின் கயிறுகளினால கர்த்தர் உன்னை கட்டுகிறார். சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு
ஒரு அர்ப்பணிப்பின் குரல் இந்த இடத்துல கேட்கட்டும். ஒரு அர்ப்பணிப்பின் குரல் இங்க இந்த இடத்துல கேட்கட்டும். ஆண்டவரே, ஊழியக்காரன் சொல்லுகிற அந்த மனுஷன் நான் தான், எனக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இயேசுவே, சிம்சோனை ஆண்டவர் கட்டினது அன்பின் கயிறு, ஆனா அந்த லேடி கட்டினது அவனை அழிக்கக்கூடிய கயிறு. அந்த கயிறையும் கர்த்தர் அத்து விடுவதற்கு உதவி செஞ்சார்ல. அவ்வளவு அன்புள்ள கர்த்தர் உங்களை சத்துரு கட்டணும்னு நினைக்கும் போதும் அந்த கர்த்தர் அவிழ்த்து விட்டார்ல. ரீதாலாரம் தனரோ லத்தரா ரே தலரோ தரோதனோ. நன்றி. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? சொல்லுங்க எல்லாரும். பொய்யான வாழ்விது நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? முடிஞ்சவங்க கைய மேல. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய சத்தமாய் பாடி வாழ தெரிய இன்னும் வாழ தெரிய. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் அப்பா வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் பலத்த குரலோடு தேவனே தேவனே ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பிங்க ஏசப்பாட்ட உதவி கேட்கறவங்க கேளு. தங்கச்சிங்க ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய சித்தம் என் மீது வைத்திட்டு வாழ தெரிய இன்னும் வாழ தெரிய இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே, கை தூக்கி விடுங்க ஆண்டவரே. ஒரு மன தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு புது பலனை கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு அந்த தெம்ப கொடுங்க ஆண்டவரே. விழுந்து விழுந்து போகிற அந்த பிள்ளைய கை தூக்கி விடுங்க ஆண்டவரே. உங்க ஹெல்ப், உங்க உதவி இப்போ இப்போ அந்த வாஞ்சியோட கேட்கிற அந்த இருதயத்துல இப்போ உங்க ஹெல்ப் வரட்டும் ஆண்டவரே. கை விட்டுறாதீங்கப்பா, கை விட்டுறாதீங்கப்பா. அப்படியே அந்த வாழ்க்கை அழிஞ்சிட வேணாம் ஆண்டவரே. அப்படியே அந்த ஊழியம் அழிஞ்சிட வேணாம் ஆண்டவரே. அப்படியே என் பிள்ளை அழிஞ்சிட வேணாம் ஆண்டவரே. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு புது பலனை, ஒரு புது அபிஷேகத்தை கொடுத்து, சோர்ந்து போன எலியாவை தட்டி கொடுத்து, ஒரு வானத்தினுடைய மன்னாவை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு பிரயாணம் பண்ண வச்சு அவனை தட்டி கொடுத்து 40 நாட்கள் ஒரே என்னும் பர்வதம் மட்டும் நடக்க பண்ணின கர்த்தருடைய பெரிய மகிமை, பெரிய அபிஷேகம் இப்பொழுது கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அக்கினி 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 வாலிபர்கள் மேல், கன்னிகள் மேல், சிறு பிள்ளைகள் மேல், இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்களுக்காக நிற்கிற பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். எழுப்பும் எழுப்பும், தட்டி எழுப்பும் தட்டி எழுப்பும். இயேசுவின் நாமத்தினால கட்டி இருக்கிற கட்டுகள் தீ பட்டது போல தெரித்து போவதாக, தெரித்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால தெரிப்புண்டு போவதாக. ரோதல ரம்தன ரேலாதன் சௌதோர லவோரோதல் லம்தன ரோல தேரல. கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலும் அந்த அனல் மூளட்டும், அந்த அக்கினி பற்றி எரியட்டும். அந்த அனல் மூளட்டும், அந்த அக்கினி பற்றி எரியட்டும். இதோ இன்றைக்கு இன்றைக்கு நிறைய பேர் மேல முத்திரை, நிறைய வாலிப தங்கச்சிக்கு மேல இன்னைக்கு முத்திரை, தம்பிகள் மேல நிறைய முத்திரை. இன்றைக்கு அந்த முத்திரை போடப்படட்டும். இன்றைக்கு அவருடைய நெற்றியிலே அடையாளம் போடப்படட்டும். அந்த அடையாளம் இன்னைக்கு போடப்படட்டும். இன்று குறிக்கப்படுகிற ஒரு நாளாய் மாறட்டும். உடைய வாழ்க்கையில குறிக்கப்படுகிற ஒரு நாளாய் மாறட்டும். ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மறுபடியும் ஆண்டவர் நம்மளை கட்டுவதற்கு இரண்டாவது நமக்கு தேவை, ரொம்ப அவசியமான ஒன்று. நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்தை விட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வெளியே வந்தா அது கொஞ்சம் கடினம் தான். அது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரான்ற ஒரு பெரிய பதட்டம். என்ன ஆகுமோ, அண்ணன் என்ன சொல்லுவானோ, எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது. ஆனா அத்தனை கேள்விகளையும் தவிர இந்த இடத்திலிருந்து வெளியே வந்தா போதும், அதை விட இது கொடுமையான இடம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்த உடனே இளையகுமாரன், இல்லை எனக்கு தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்ல, அந்த இடம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதான் கத்தரிடத்தில் அடி வாங்கினா கூட பரவாயில்ல, பட் இந்த ஆசீர்வாதம் நமக்கு அவசியமானது அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது ஒரு 2 மினிட்ஸ்ல, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 17வது வசனத்திலிருந்து. அவன் புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனாருடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ தீனால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரதமாகவும் உமக்கு விரதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனாரிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பனார் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரதமாகவும் உமக்கு விரதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இந்த இளையகுமாரனை மறுபடியும் அப்படின்ற வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 என்ன பண்ணாரு சொல்லுங்க. அவனுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உணர்வுகளுக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாய் மாறினான். தன்னுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தான். தனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்திற்காக ஆண்டவரிடத்தில் கேட்டான். நம்பர் 2, இரண்டாவதாக அவன் விழுந்த இடத்திலேயே கிடக்கிறதுக்கு அவன் விரும்பல. இல்ல, நான் இந்த இடத்துல இருந்து எழும்பணும்னு முயற்சி எடுத்து அந்த இடத்தை விட்டுட்டு, இப்போ அந்த இடத்தை விட்டுட்டு கிளம்பிட்டான். இல்ல, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் தன் தகப்பனை பார்க்கிறதுக்கு. ஆனா இப்போ என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனாரை பார்த்த உடனே என்ன சொல்லணும்னு அவன் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றான். நான் எனக்குள்ள குற்ற மனசாட்சி வந்துருச்சு, நான் எழும்பிட்டேன், நான் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன், எங்க அப்பாவை நான் சந்திக்க போறேன். ஆனா எங்க அப்பாவை சந்திக்கும் போது எங்க அப்பாவை பார்த்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, தகப்பனே, உமக்கு விரதமாகவும் பரத்துக்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை, உங்க வேலைக்காரர்கள் ஒருத்தனா என்னை வச்சுக்குங்கன்னு எங்க அப்பாட்ட போய் சொல்ல போறேன்னு கிளம்பி அவன் போகும்போது அவன் உருக்குலைஞ்சு போயிட்டான். பழைய ஆள் இல்லை, அவன் கருத்து போயிட்டான், ஒல்லி ஆயிட்டான். அவனுடைய உருவமே அவனிடத்துல இல்லை. ஏன் அப்படின்னா, பன்றுகளுடைய தவிட்டினால தன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு ஆசையா இருந்தானாமா. அது கூட அவனுக்கு எந்த அளவுக்கு பஞ்சத்துல தள்ளப்பட்டிருக்கான் பாருங்க. எல்லாமே போச்சு அவனுக்கு. அவனுக்கு நல்ல வஸ்திரம் இல்லை, நல்ல பாதரட்சை இல்லை. ஆனா எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அப்பா பக்கத்துல வந்ததுக்கு உடனே அவங்க பையனை கண்டுபிடிக்கல. எங்க கண்டுபிடிச்சாராமா? அந்த வசனத்தை வாசிங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பனார் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு, அவருடைய அன்பிற்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒரு அன்புமே இல்லை. மகனே, நீ இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கும் போதே அவர் உன்னை கண்டுட்டாரு. அவரை மாதிரி அன்புள்ளவர்கள் யார் இருக்கா? அவருடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் எல்லாம் ரொம்ப பெருசு. நீ கொஞ்சம் வாழணும்னு மனசுல நினைக்கும் போதே உனக்கு ஹெல்ப் பண்றாரு. நீ அந்த தீர்மானம் எடுக்கும் போதே உன்னை வேற யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது.
உன் மேல அவ்வளோ நேசம், உன் மேல அவ்வளோ பிரியம். உன்னை இஞ்சிஞ்சா ரசிச்சவர் அவர். உன்னை அணு அணுவா அழகு பார்த்தவர் அவர். எப்படியெல்லாம் வச்சு உன்னை அழகு பார்த்தார். உங்க அப்பா கூட உன்னை இவ்வளோ அழகு பார்த்துருக்க மாட்டாரு. பிரதர் சிஸ்டர், உங்களை வாழ்க்கையில யாருமே உங்களை இவ்வளோ அழகு பார்த்துருக்க. ஆனா ஆண்டவர் வாகனத்தை கொடுத்து அழகு பார்த்தாரு, ஊழியத்தை கொடுத்து அழகு பார்த்தாரு, திறமையை கொடுத்து அழகு பார்த்தாரு. அவர் உன்னை அழகு பார்த்தது மாதிரி வேற யாருமே அழகு பார்க்கல. அதனாலதான் நீ தூரத்துல உருக்குலைஞ்சு நிற்கும் போது கூட உன்னை அழகா டக்குன்னு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நீ எப்படி நடப்ப, நீ எப்படி பேசுவ, நீ எப்படி அசைவேன்ற மொத்தமுமே அவருக்கு தெரியும். என்னை நன்றாய் அறிந்தவர் அவர். இங்க இருந்தே இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாருடைய அன்பை விட்டு நம்ம ரொம்ப தூரமா போயிட்டோம். நம்ம மறுபடியும் கண்டிப்பா கட்டப்படணும். ஒருவேளை அப்பா பையன் அப்படின்ற போஸ்டிங் நமக்கு தராவிட்டாலும், நம்மளை அடைச்சது, நம்மளை வேறு பிரிச்சது அந்த அளவுக்கு உயர்வா அடையாவிட்டாலும் ஒரு சின்ன லிமிட்டேஷன் இருக்குது. அது அவருடைய வேலைக்காரங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் எங்க அப்பா மாதிரி வேலைக்காரங்களை நடத்துறது யாரும் கிடையாது. நான் நிறைய இழந்துட்டேன். ஆனா கொஞ்சமாவது செஞ்சுட்டு தான் இந்த உலகத்துல இருந்து போகணும். எங்க அப்பாவுக்கு பிள்ளையா இல்லைன்னா கூட எங்க அப்பாவுக்கு ஒரு வேலைக்காரனாவது இருந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கத்தர் எச்சரித்தும் கத்தர் சொல்லியும் நீங்க கேட்காம உங்களுக்குரிய தரிசனத்தை, உங்களுக்குரிய லட்சியத்தை நீங்க நிறைய தவற விட்டுருக்கலாம். நீங்க இழந்திருக்கலாம். நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, என்னென்னமோ ஓடலாம். பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை இழந்துட்டீங்க, அது போயிடுச்சு. ஆனா இந்த இளையகுமாரன் சொல்லுகிறான், அதை நான் இழந்தாலும் எங்க அப்பாவுடைய வேலைக்காரனாவது என்ன பண்ணிருப்பாரு. ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போறாரு. பார்த்த உடனே அப்பா கட்டி பிடிச்சிட்டாரு, முத்தம் கொடுத்துட்டாரு. அப்பா, நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன்ப்பா, நான் ரொம்ப அழுக்கா இருக்கிறேன். பரவாயில்லப்பா, நீ திரும்பி வந்தது எனக்கு போதும்ப்பா. ரொம்ப ஆசையா தூரத்துல கண்டு அப்படியே அந்த சீன் அப்படியே முன்னாடி வருது. உடனே அப்பா தான் கட்டி பிடிச்சிட்டாருல, அப்பா தான் ஒப்புரவாயிட்டார்ல, அப்பா தான் முத்தம் கொடுத்துட்டார்ல, இனி அந்த வார்த்தையை நம்ம பேசாட்டி என்ன அப்படின்னு எல்லாம் நினைக்கல. நம்ம சொல்ல வந்ததை நம்ம சொல்லிடுவோம். சில பேருக்கு அன்பை உள்ளத்தை வச்சிருக்கிறாங்க. மனைவியை நேசிக்கிறாங்க, கணவனை நேசிப்பாங்க, பிள்ளை வச்சுப்பாங்க. ஆனா என்ன பண்ண தெரியாதுன்னா, நிறைய பேருக்கு எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது, வெளியில சொல்ல தெரியாது, வெளியில காட்ட தெரியாது, டிக்ளேர் பண்ண தெரியாது. இங்க இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கொடுத்த இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு கேட்டா, ஐ லவ் யூ ஜீசஸ், நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப நீ எவ்வளவு இயேசுவை நேசிப்பேன்னு எனக்கு தெரியும். நீ தப்பு பண்ணா இருந்தா கூட எவ்வளவு நீ நேசிக்கிற. ஆனா என்னன்னா, உன்னை எதிர்த்தா நீ எதையுமே என்ன பண்ணல, அறிக்கை செய்யல, நீ இயேசுபாட்ட பேசல, நீ நேசிச்சு பிரயோஜனம் இல்லை, அன்பை உள்ள வச்சு பிரயோஜனம் இல்லை, ப்ரிப்பரேஷன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான். எல்லாமே பெரியவங்க கூட நிறைய பேர் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது. இயேசு பிடிக்கும். ஆனா என்ன பண்ணல, போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, ஐ லவ் யூப்பா, என்ன தூக்கி எடுக்காம்பா. அதான் பாவம் எப்போ நிவர்த்தியாக்கப்படும் அப்படின்னு சொன்னா, தன் பாவங்களை உணர்வடையணும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன பண்ணுவானாமா, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அப்போ பாவத்தை குறித்து ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை, பாவத்தினுடைய தண்டனை நினைச்சு பயப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அறிக்கை செய்யணும். வாலிப தம்பிங்க அறிக்கை செய்யணும், நீ பேசணும், உன்னுடைய அன்பை ஏசப்பாட்ட வெளிப்படுத்தணும், நீ வெளியே சொல்லணும். அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உள்ளே வச்சுக்க கூடாது. உள்ளே வச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஆண்டவரோட நீங்க நெருங்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர அதை நான் என்ன பண்ணுவேன், நிறுத்துவேன். உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே, வெங்கல சத்தத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து, கண்ணீர் விட்டு அழு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க அதை வெளிப்படுத்தணும், எக்ஸ்போஸ் பண்ணணும், சொல்லணும். மரண வீட்டுல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நெருக்கமான உறவு செத்து போகும்போது அழலேன்னு வைங்களே, அவங்களை அழ வச்சிருவாங்க. அவங்கள நெருக்கமான உறவு செத்து போகும்போது அழலைன்னா, யாராவது சொந்தக்காரங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது ஒன்ன சொல்லி போட்டோ ஏதாவது காமிச்சு அவங்களை அழ வச்சிருவாங்க. அழல்லேன்னு வச்சுங்களேன், அவங்க மரணம் அடைகிறத அன்னைக்கு ரொம்ப நெருக்கமான நபருக்கு அவங்க அழல் அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய துக்கத்தை அவங்க என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, வெளியே அவங்க காமிக்கல. நம்முடைய துக்கத்தை அடக்க முடியாது, நம்முடைய வேதனைகளை அடக்க முடியாது, நம்முடைய பாவத்தை அடக்க முடியாது, வெளியில நம்ம கொட்ட முடியாது. வெளியில கொட்டினா தப்பா நினைப்பாங்க. ஆனா நம்ம கொட்ட வேண்டிய ஒரு இடம் இருக்குது. கர்த்தர் சமூகத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அறிக்கை. வாலிப தம்பிங்க அறிக்கை பண்ணணும், தங்கச்சிங்க அறிக்கை பண்ணணும். நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்றத பாட்டுனால ஏசப்பாவை வெளிப்படுத்தணும், நான் உங்களோட பேசுறேன்றத பேச்சினால வெளிப்படுத்தணும், ஏசப்பாட்ட பிரியும். அப்படி செய்யும் போது தன்னுடைய தகப்பனார் கட்டி பிடிச்சான்றதுக்காக விடாம அப்படியே சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்ற, அதை குறிச்சு, அவனுடைய ப்ரிப்பரேஷனை குறிச்சு, அவன் சொல்றதை குறிச்சு எதையுமே அவர் கண்டுக்காதது மாதிரி அவருக்கு தெரியும்.
அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். எத்தையுமே சொல்லலை, உன்னை மன்னிச்சேன்னு கூட சொல்லலை. மன்னிச்சேன்னு சொன்னா சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர் என் பிள்ளைய பாவியான நினைப்பாங்கன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. எவ்வளவு அன்பு தெரியுமா?